ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. காவிரி நீரை திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு இன்று சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு சார்பில் வாதிட்ட வக்கீல் வைத்தியநாதன், காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் வழிகாட்டுதல்களை கர்நாடகா பின்பற்றவில்லை. காவிரி ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு 64 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட்டு இருக்க வேண்டும். ஆனால் 14 டிஎம்சி மட்டுமே திறந்துவிட்டுள்ளனர் என்றார். கர்நாடக அரசு வாதிடும்போது ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை காவிரியில் 3500 கன அடி நீரை தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட வேண்டும் என காவிரி ஆணையம் உத்தரவிட்டது. தமிழகத்துக்கு கூடுதலாகவே நீரை காவிரியில் திறந்துவிட்டுள்ளோம் என்றார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், தண்ணீர் திறந்துவிட்டதாக கர்நாடகா கூறுகிறது, ஆனால் நீங்கள் தண்ணீர் வரவில்லை என்று சொல்கிறீர்களே, ஏன் இந்த முரண்பாடு என்று தமிழக அரசிடம் கேட்டனர். மழை பெய்ததால் உபரி நீரைதான் கர்நாடகா திறந்து விட்டுள்ளது என தமிழக அரசு பதில் அளித்தது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு கர்நாடகா தண்ணீர் திறக்காதது ஏன்? இயற்கை கொடுத்த மழை நீரை தேக்க முடியாததால் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதா என்றும் கர்நாடக அரசுக்கு நீதிபதிகள் சரமாரி கேள்வி எழுப்பினர். இந்த விவகாரத்தில் இரு மாநில அரசுகளின் அறிக்கையை ஆய்வு செய்ய விரும்புகிறோம் என்று தெரிவித்த நீதிபதிகள் விசாரணையை 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இந்த ஒரு வாரத்திற்குள் காவிரி ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பதை கர்நாடக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.